ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, நீ பாசத்துக்காக ஏங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும் பொழுது நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை. உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய உன் அப்பா சாய் எடுக்கிறேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு. நீ அன்புக்காக ஏங்கும் பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? நான் இல்லையோ, என் குழந்தையை பார்க்க நான் இங்கு இல்லையோ, என்னுடைய குழந்தைக்கு நான் கண்ணுக்கு தெரியவில்லையோ என்ற ஒரு எண்ணத்தை நீ உருவாக்குகிறாய். உனக்காக நான் இங்கு காத்து கிடக்கிறேன். ஆனால் என்னுடைய பாசம் உனக்கு போதாது என்று நீ எண்ணுகிறாயா? என்னுடைய பாசம் மட்டும்தான் உனக்கு இங்கு நிரந்தரம். எந்த நாளும் நான் யார் மீதும் போலியான பாசத்தை வைப்பது கிடையாது. உனக்கான உண்மையான பாசம் ஒன்று நான். உன்னுடைய பாசத்தை பற்றி தெரியாமல் போனவர்களை நினைத்து கவலைப்படாமல் உனக்கு யார் அன்பை உண்மையாக காட்டுகிறார்களோ அவர்களை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். போனவர்கள் போகட்டும், வருபவர்கள் வரட்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கை முழுவதும் நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான். சொல்வது புரிகிறதா? கவலைப்படாமல் வாழ வேண்டுமென்றால் சில விஷயத்தை நீ உன் மனதிலிருந்து எடுப்பதுதான் நல்லது. கவலைப்படாதே, சீக்கிரத்தில் அனைத்தும் மாறும். என்னையும் நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய கஷ்டமும் உனக்கு மறையும். நீ சந்தோஷமாக இரு, எதை பற்றியும் கவலைப்படாதே. இந்த பொழுது உன்னுடைய பொழுது, அதை எப்படி வாழலாம் என்று மட்டும் யோசி. எனக்கு எதற்காக இப்படி சோர்வாக உட்கார்ந்திருக்கிறாய் தங்கமே? எவ்வளவோ விஷயங்களிலிருந்து நீ வெளியே வந்திருக்கிறாய். எவ்வளவோ விஷயத்தை சமாளித்து இருக்கிறாய். ஆனால் இப்பொழுது நடப்பதோ சிறு விஷயம்தான். அதிலிருந்து உன்னை மீண்டு வர முடியாதா? நிச்சயமாகவே உன்னால் மீண்டு வர முடியும். பல சோதனைகளை தந்தேன். ஆனாலும் அதிலிருந்து நீ வெற்றிகரமாக வெளியே வந்து உனக்கான விஷயங்களை நீ செய்து கொண்டுதான் இருக்கிறாய். பல பேருக்கு உதாரணமாக உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ எவ்வளவோ பெரிய விஷயத்தை இருந்து தப்பித்து வந்து விட்ட பிறகு சிறு விஷயத்திற்காக இவ்வளவு கவலைப்படுகிறாய். தங்கமே, உன்னால் எல்லா விஷயத்தையும் தாண்டி வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் உனக்கும் இவ்வளவு கஷ்டத்தை நான் கொடுத்தேன். ஆனால் இனி உன்னால் தாங்க முடியாது என்று நான் தெரிந்து கொண்டேன். நான் இனி உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் தர விரும்பவில்லை. உன்னிடம் இருக்கும் அனைத்து கஷ்டத்திலும் நான் உன் பிரச்சனையிலிருந்து நான் வெளியே கொண்டு வந்து விடுகிறேன். கவலைப்படாதே, எல்லா விஷயங்களும் மாறக்கூடியதுதான். உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இதுவரை தாங்க முடியாத கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்த உனக்கு இனி வரும் அனைத்து நாட்களும் உனக்கு பிடித்த நாட்களாக நீ எப்படி வாழலாம் என்று யோசித்து கொண்டு இருந்தாயோ அதன் போலவே வாழ்க்கையும் அமையும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஏங்குகிறாய். உனக்கு மிகப்பெரிய விஷயங்களை, சுபமான நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நான் வந்து சேர்க்கிறேன். யாருமே இல்லையோ என்று கவலைப்பட்ட உனக்கு நிரந்தரமான ஒரு உறவாக இந்த சாய் இருந்த உனக்கு காவல் காப்பேன். எந்த ஒரு நொடியும் உன் மனதை தளர விட்டு விடாதே. உன்னுடைய பல கேள்விகளுக்கு இனி உன் வாழ்க்கையே பதில் தரும். கேள்விகளை மனதில் வைத்துக்கொண்டு விடைகளுக்காக நீ அலைந்து கொண்டு இருக்கிறாய். இனி அப்படியெல்லாம் நீ அலைய வேண்டாம். சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் விடை கிடைக்கும். உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வரும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ரா.